எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மஜ்லிஸ் மிகவும் கண்ணியமான ஒரு மஜ்லிஸ். அவுலியாக்கள் என்பவர்கள் நாங்க யாருமே அவங்கள வணங்கவும் இல்லை, வணங்கவும் கூடாது, வணங்கவும் முடியாது. யாரோ சொல்ற மாதிரி அவுலியாக்களை வணங்குறதுக்காக இந்த கந்தூரி வைபவங்களோ மஜ்லிஸுகளோ வைக்கவில்லை. வைத்ததெல்லாம் மனிதர்கள் ஒற்றுமையாக வாழணும், குடும்பத்தில் வளர்ச்சி ஏற்படணும், அனைத்து ஊரும் ஒன்று சேர்ந்து குதூகலமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் என்கிறதுக்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட மஜ்லிஸுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு தெரியும், சூரத்து நம்லில ஒரு சம்பவத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். 10 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த பயானம் முடிச்சு கொள்வேன். ஏனென்றா இப்ப 1:40 ஆகிட்டுது. அதுக்கு பிறகு துவா ஓதணும், சாப்பாடு வைக்கணும். அவுலியாக்கள் என்கிறவர்கள் இன்றைக்கு நேத்து வந்தவர்கள் அல்ல, 200-300 வருஷத்துக்கு முந்தி வந்தவங்கள் அல்ல, 1000 வருஷத்துக்கு முந்தி வந்தவங்களும் அல்ல. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய அவுலியாக்கள் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருந்தான். நாங்க இபிலீஸை வெறுக்கிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய விரோதி. இபிலீஸ் யாரு? அல்லாஹ்வுடைய விரோதி, அதுவும் முபீன், பகிரங்கமான விரோதி. இபிலீஸை வெறுப்பதற்கு காரணம் அவன் அல்லாஹ்வுடைய விரோதி. அபூ ஜஹலை வெறுக்கிறோம், அல்லாஹ்வுடைய விரோதி. ஃபிரௌனை வெறுக்கிறோம், அல்லாஹ்வுடைய விரோதி. அல்லாஹ்ட விரோதிகளை வெறுக்க இயலுமெண்டா அல்லாஹ்வுடைய நெருங்கின தோழர்களை முஹப்பத் வச்சா தப்பா? குதுபுல் அக்தாப் ஓதுல்லாஹ் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசிக்கிறோம், முஹப்பத் வச்சிருக்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நேசர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுவதிலும், இஸ்லாத்தை வளர்ப்பதிலும், உலமாக்களையும் அவுலியாக்களையும் உருவாக்குவதிலும் உன்னதமான இடத்தை பெற்றவர்கள் குதுபு நாயகம் அவர்கள். நேசிக்கிறோம். முஹப்பத் வச்சா வணங்குறன்னு அர்த்தமா? பாப்பாவை முஹப்பத் வச்சுக்கிறோம், பாப்பாவை வணங்குறன்னு அர்த்தமா? மனைவியோட உசுருக்குசுரா நேசிக்கிறோம். மனைவி வராம இவர் தின்றல்ல, இவர் வராம பொஞ்சாதி தின்றல்ல, அப்படி நெருக்கமா பழகுறோம். வணங்குறன்னு அர்த்தமா? வணக்கம் வேற, மரியாதை வேற. அன்றைக்கு ஒரு மாற்று மத சகோதரர்கிட்ட நான் சொன்னேன், வந்து கொண்டிருக்கும் பொழுது, இஸ்லாம் மார்க்கத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்ல. எல்லாரும் தின்றாங்க, குடிக்கிறாங்க, படுக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க, புள்ள குட்டி பெறுதாங்க, வேலை செய்யறாங்க, பொஸ் ஆகிக்கிறாங்க, சேர்மன் ஆகிக்கிறாங்க, ஜெனரல் மேனேஜர், எல்லாம் ஒன்றுதான். வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்க அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குற, அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்க மாட்டோம். அது உங்களுடைய சிலைகளை மட்டும்தான் நாங்க வணங்க மாட்டோம் இல்ல, எங்கட உம்மா பாப்பாவே நாங்க வணங்குறல்ல, எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே நாங்க வணங்குறல்ல, வேற யார வணங்க? அதை விட பெரிய எங்களுக்கு யார் இருக்கு? எனவே வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும். ஆனா நீங்க எல்லாரையும் வணங்குதீங்க, உம்மாவையும் வணங்குதீங்க, பாப்பாவையும் வணங்கு. நாங்க அது குத்தம் என்று சொல்ல வரல. எங்கட இஸ்லாம் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குற. எனவே இஸ்லாத்தை பத்தி நீங்க தப்பா நினைக்க வாணும். எங்க உம்மா பாப்பா அவுட், மத்த அவுலியாக்களா இருந்தாலும் வணக்கத்தில் அல்லாஹ் மட்டும்தான். எனவே இந்த இடத்துல நாங்க கொஞ்சம் தலைமுடிய போல மெல்லியது இந்த விஷயம். வணக்கம் அல்லாஹ்வுக்குரியது, ஆனா மரியாதை செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எனவே சூரத்து நம்லில பல்கீஸ் மகாராணி யமன் நாட்டிலிருந்து இஸ்லாத்தை தழுவுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க? பலஸ்தீனுக்கு. 2 மாசம் நடந்து போற தூரம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கே ராஜா. ஜின்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது, ஜின்கள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது, காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது, எல்லா மிருகங்களோட பாஷையும் தெரியும். யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. கடிதம் ஒன்று எழுதுறாங்க பல்கீஸ் மகாராணிக்கு, நீங்க இஸ்லாத்தை தழுவோணும். அவங்க என்ன செய்யறாங்க? யமன்ல இருந்து அவங்களோட ஆட்களுக்கிட்ட கோடான கோடி பெருமதியான தங்கம், மாணிக்கம், வைரம், டயமண்ட் எல்லாத்தையும் ஒரு பெரிய பொட்டியில போட்டு, இத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்யற ராஜாக்கு கிஃப்டா கொடுங்க, பல்கீஸ் மகாராணி தந்தண்டு. இந்த கிஃப்ட பாரம் எடுத்தால்
இவர் பொய் நபி. இந்த கிஃப்ட திருப்பி அனுப்பினால் இவருடைய கல்புல அல்லாஹ்வை தவிர வேறொன்றும் இல்ல. அவர் சொல்றதை கேட்டு இஸ்லாத்தை தழுவும். இப்ப கிஃப்ட் ஒன்று வருது, எல்லாம் எடுத்து பார்த்தாரு. பார்த்து போட்டு அல்லாஹ்ட நியமத்தை விட பெரிய நியமத்தா இது என்ன, இது இதை திருப்பி கொடுங்கோ. என்ற ஆசையெல்லாம் பல்கீஸ் மகாராணி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும், அது மட்டும் தான் என்று ஒரு துண்டு எடுக்காம எல்லாத்தையும் திருப்பி அனுப்பினாங்க. உடனே முடிவெடுத்தாங்க, ரைட் ஓகே, நாங்க எல்லாரும் ஆயிரக்கணக்கான மக்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருக்கிறாங்க, ராஜாவா இருக்கிறார், அவர்கிட்ட பலஸ்தீனுக்கு போய் நாங்க இஸ்லாத்தை தழுவுவோம். இப்ப வந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் வஹி அறிவிச்சிட்டான், பல்கீஸ் மகாராணியும் அவங்களோட கூட்டமும் வாராங்க. இது குர்ஆன் மட்டும், ஹதீஸும் அல்ல. ஹதீஸா இருந்தா வீக்கா ஒத்தன்டிக்கான்னு கேட்கலாம். குர்ஆன் சூரத்து நம்ல். யாருக்கு சரி சந்தேகம் வராது, சந்தேகம் இருந்தா சூரத்து நம்ல எடுங்க, காட்டுன்னு ஓதுறத கேட்டுக்கொள்ளும். வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மெசேஜ் வந்துட்டு உடனே கேட்கிறாங்க அவங்களோட கூட்டத்துக்கிட்ட, யா ஐயுஹல் மலஉ ஐயுக்கும் யதீனி பிஅர்ஷிஹா கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன். பல்கீஸ் மகாராணியும் அவங்களோட கூட்டமும் இஸ்லாத்தை தழுவுறதுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வர முந்தி அவங்க உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சிம்மாசனம், த்ரோன், அந்த த்ரோன் வந்து இந்த பொண்ணுடு பட்டி வைப்பாங்களே, ஒரு பெரிய ஸ்தாதன்னு சொல்லுவாங்க, பொண்ணுடு பட்டி வைப்பாங்க, அந்த மாதிரி பல்கீஸ் மகாராணி உட்கார்றதுக்கு ஒரு த்ரோன் இருந்தது. அந்த த்ரோன் நிறைய மாணிக்கம், டயமண்ட், முத்து, பவளம், தங்கம், கோடான கோடான கோடி பெறுமதி. இத என்ன செய்யறாங்க, 7-8 ரூமை திறந்து எல்லா ரூமையும் லொக் பண்ணி ஆக உள்ளத்து ரூம்ல ஒருத்தருக்கு தெரியாம வச்சுட்டு கீ எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு வராங்க. இனி யாருக்கும் அதை தொட முடியாது. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அவங்களோட கூட்டத்தில் இருக்கிற மலக்குகள் இருக்கிறாங்க, ஜின்கள் இருக்கிறாங்க, அவுலியாக்கள் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்திட்ட கேட்கிறாங்க, பல்கீஸ் எங்க வீட்டுக்கு வர முந்தி இவ ஒளிச்சு வச்சு அந்த த்ரோனை கொண்டு வைக்கணும், தாரு கேளும். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின். வீட்டுல யார் சரி ஹாஃபிஸ் மாரிகா, நீ ஹாஃபிஸா? நான் சரி தப்பா சொன்னா திருத்தணுமா? இன்ஷா அல்லாஹ். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின். ஜின் இனத்துல இஃப்ரீத் ஒருத்தர் இருந்தார், பவர்ஃபுல் மேன், பவர்ஃபுல் ஜின். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின் அன ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக். சரியா நபி அவர்களே, ராஜா அவர்களே, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எலும்ப முந்தி நான் எடுத்துட்டு வரேன். உட்கார்ந்த இடத்துல இருந்து எலும்ப முந்தி என்றா புட்டத்துல இருந்து எலும்ப காட்டியும் அல்ல. அவங்க லுஹாவுடைய டைமுக்கு வந்து சீட்ல உட்கார்ந்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ருடைய டைம்ல தான் எலும்புவாங்க. இப்ப ஜின்னுக்கு ஒரு 5-6 மணி நேரம் தேவை. 5-6 மணி நேரத்துல கொணரேலா. 2 மாசம் நடந்து போற தூரம். யமன் ஒரு போத்துல இருக்குது, பலஸ்தீன் இன்னொரு போத்துல இருக்குது. ஜின் சொல்லுது, இவரு நீங்க இருந்து எலும்ப முந்தி நான் கொணரவா? கேட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதை விட கொஞ்சம் குயிக்கா எனக்கு வேணும், இதை விட கொஞ்சம் குயிக்கா வேணும். உடனே அல்லாஹ் சொல்றான், வக்கால் அல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப். கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதங்களில் ஞானம் கொடுக்கப்பட்ட, விஸ்டம் கொடுக்கப்பட்ட, மஅரிஃபா என்னும் அறிவு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் அந்த இடத்தில் இருந்தார். எல்லா தஃப்சீர்லயும் வருது, இவர் ஒரு வலியுல்லாஹ், இவருக்கு இஸ்முல் ஆலம் தெரியும், அல்லாஹ்வை அறிந்தவர். அவருடைய பேர் ஆசிஃப் இப்னு பர்கியா. ஆசிஃப் இப்னு பர்கியா அவர் ஒரு மனிதர், அவர் ஒரு வலியுல்லாஹ், அவர் இல்முள்ளவர். அல்லாஹ் சொல்றான், வகால அல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப் அன ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத இலைக தர்ஃபுக். நபி அவர்களே, நீங்க கண்ணை மூடி திறக்க முந்தி நான் எடுத்துட்டு வரவா? கண்ணை மூடி திறக்க முந்தி கொணரேலுமா? ஜின்னுக்கே ஏலா போச்சு. கண்ணை மூடிட்டு திறக்கிறாங்க, பல்கீஸ்ல சிம்மாசனம் முன்னுக்கு நிக்குது. கொணாங்கடி சொல்லவும் இல்லை, அதை விட குயிக்கொண்டு இல்லையே, முன்னுக்கு நிக்குது. இதை செஞ்சவன் யாரு? அல்லாஹ். யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய குதிரத். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லல, இதை நான் தான் செஞ்சேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஒருத்தர் சொன்னாரு இப்படி கொணரவாண்டு, அவர் கொண வந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ் அவருக்கு அந்த தகுதியை கொடுத்தான். கண்ணுக்கு தெரிபடுகிற சிம்மாசனத்தை கொண்டு வந்தார். அவரத்துல உட்கார்ந்த நிலைமையிலிருந்து அவர் எழும்பவும் இல்லை. இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வது, யாருக்கும் மறுக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவர்கள்,
அவருடைய வார்த்தைக்கு அல்லாஹ் இடத்துல ஒரு மதிப்பு இருக்குது, அவங்களோட துஆவுக்கு அல்லாஹ் இடத்துல ஒரு மதிப்பு இருக்குது. அதனாலதான் அவங்கள மறக்காம நாங்க சலாம் சொல்றோம், அவங்கள பாராட்டுறோம், அவங்கள புகழ்றோம். வருஷம் வருஷம் அவங்களோட பேர்ல மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையோட இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறோம். எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட விடயங்கள் சமுதாயத்தில் இருக்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய சின்னம், காலாகாலம் நடந்து வரக்கூடிய விடயம். எனவே குடும்ப ஒற்றுமை, ஊர் ஒற்றுமை, நாட்டு ஒற்றுமைக்காக இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் மஜ்லிஸ்கள் இருந்து நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒருவருக்கொருவர் துஆ கேட்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம்டா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே இந்த மஜ்லிஸ்ல வந்தவர்கள்ல யாருடைய துஆ யாருக்கு கபூலாகும் என்று யாருக்குமே தெரியாது. இந்த மஜ்லிஸ்ல வந்திருப்பவங்கல்ல விடுபடாம 25 வருஷம் தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்க யார் என்று தெரியாது. இந்த மஜ்லிஸுக்கு வந்தவங்கல்ல கடும் சோதனையால நோயால பீடிக்கப்பட்டு பொறுமைசாலிகள் யார் என்று யாருக்கும் தெரியாது. எனவே அது தொப்பி போட்டவங்களா இருக்கலாம், தொப்பி போடாதவங்களா இருக்கலாம், டி ஷர்ட்டோட வந்திருக்கலாம், ஜுப்போட வந்திருக்கலாம், வெள்ளை உடுப்போட வந்திருக்கலாம். அல்லாஹ் பார்க்கிறது கல்ப மட்டும்தான், அல்லாஹ் வெளிரங்கத்தை பார்ப்பதில்லை. எனவே கல்பால இந்த இடத்துல யாரு அல்லாஹ்வை நெருங்கினாங்களோ தெரியா. அதனாலதான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நாங்க துஆ கேட்கிற எல்லாரும் ஆமீன் சொல்ற ஒரு ஆமீன் போதும், முழு துஆம் கபூலாக. ஜனாசா தொழுகைய ஜனாசாவை பின்தொடர்ந்து போய் ஜனாசா தொழுதுட்டு வந்தா 2 மலை அளவு நன்மை கிடைக்குதான். அது அவ்வளவு கஷ்டமான வேலை உண்டா இது? கொஞ்சம் வீட்டில இருந்து பள்ளிக்கு நடந்து போயிட்டு ஜனாசாவை 4 தக்பீர் தொழுதுட்டு வாரது 2 மலை அளவு நன்மையாம். என்ன காரணம்? இவர் போய் தொழுது அந்த ஜனாசாவுக்கு மன்னிப்பு கேட்கிறதுனால இவர்த பரக்கத்தால ஜனாசாவை மன்னிக்கிற பாக்கியம் கிடைக்குது. எனவே இன்னொருத்தரை கரை சேர்க்கிறதுக்கு, இன்னொருத்தரை சுவர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு, இன்னொருத்தர கவலையை தீர்க்கிறதுக்கு, இன்னொருத்தருக்கு சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு, கண்ணீரை தொடக்கிறதுக்கு மக்களுடைய ஒற்றுமை மிக முக்கியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவேதான் இந்த ஊர் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என்று அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட எல்லா விதமான வைராக்கியங்களை விட்டுட்டு சந்தோஷமாக வாழ வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த வாலிபர்கள், கமிட்டியினர்கள், ட்ரஸ்டிமார்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் ரஹமத்து செய்வாயாக. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஹத்தீப்மார்கள், முஅத்தின்கள் உட்பட, நிர்வாகிகள் உட்பட இதற்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து இப்படிப்பட்ட மஜ்லிஸுக்கு ஏற்பாடு செய்கிறார்களோ அவருடைய கல்வியில் உள்ள கவலைகளை நீக்கி மன நிம்மதியோடு சந்தோஷமாக செல்வ செழிப்போடு நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ வைப்பாயாக. நம்முடைய நாட்டிலே சமாதானத்தை வளரச் செய்வாயாக. முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதரர்களையும் ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளையை போன்று இந்த நாட்டிலே வாழ வைப்பாயாக. துவேஷங்களை விட்டு நம்மை காப்பாற்றுவாயாக. அனைத்து மக்களும் ஒன்றாக இருந்து இந்த நாட்டை கட்டி எழுப்பி சந்தோஷமான பரக்கத்தான ஒரு நாடாக ஆக்கி வைப்பாயாக. முழு உலகமும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு பரக்கத்தான நாடாக ஆக்குவாயாக. அதே போல யா அல்லாஹ் இந்த பூங்குடையில் வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள், வயதாளிகள், சிறுவர்கள் அனைவருக்கும் நீ ரஹமத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக. செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாயாக. கொடை வள்ளல்களாக ஆக்கி வைப்பாயாக. நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக. வற்றாத செல்வத்தை கொடுப்பாயாக. மாணிக்கங்களை திறந்து கொடுப்பாயாக. கசானாவை திறந்து கொடுப்பாயாக. பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாலிஹான அழகான அதவழுக்கம் உள்ள குழந்தைகளை கொடுப்பாயாக. அதே போல ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் நம்மிடத்துல துஆ கேட்க சொல்றாங்களோ எல்லாருக்கும் இந்த துஆவில் ஒரு பங்கை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய தாய் தகப்பர்கள், நமக்கு ஓதி தந்தவர்கள், படித்து தந்தவர்கள், உதவி செய்தவர்கள், நமக்கு துஆ கேட்டவர்கள் உட்பட அவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த கபரை வெளிச்சமாக்குவாயாக, விசாலமாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளி வாசலும் இந்த கட்டிடமும் கட்டப்படுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்களோட கபர்களை வெளிச்சமாக்குவாயாக, விசாலமாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. வயது வந்த ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வைத்துக் கொண்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் தாய் தகப்பனுடைய கண்ணீரை துடைப்பாயாக. கேன்சர், டெங்கு, கிட்னி வியாதிகள் வந்தவர்களுக்கு ஆபியத்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கு அதற்குரிய வழிகளை அமைத்து கொடுப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் கல்பு சம்பந்தப்பட்ட கெட்ட நோய்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த மஜ்லிஸை அலங்கரித்த அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக. இந்த மஜ்லிஸுக்கு உதவி செய்த அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக. இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக. விசேஷமாக இந்த மஜ்லிஸுக்குரிய சாப்பாட்டை யார் சமைக்கிறார்களோ அவருடைய குடும்பத்தையும் நீ பரக்கத்தாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு தொலையாக இருப்பவர்களை பரக்கத்தாக்கி வைப்பாயாக.
இதற்கு வியர்வையாலும் உடம்பாலும் பொருளாலும் பணத்தாலும் சிந்தனையாலும் கொஞ்சமாவது நேரத்தை செலவழிச்ச அனைவருக்கும் பரக்கத்தை செய்வாயாக, ரஹமத்தை செய்வாயாக. எல்லோரும் அடிக்கடி நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நன்றி கெட்ட கூட்டத்தில் சேர்த்து விடாமல் நம்மை பாதுகாப்பாயாக. அடிக்கடி 5 வக்து தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தஹஜ்ஜத்திலே ஆர்வத்தை தருவாயாக. சுன்னத்தான நோன்பிலே ஆர்வத்தை தருவாயாக. எல்லோருக்கும் நல்ல முறையில் நடந்து நற்குணத்தோடு வாழ்ந்து பெருமை இல்லாமல் பொறாமை இல்லாமல் விட்டு கொடுக்கிற தன்மையோட மன்னிப்பு கேட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் கடன் தொல்லையால் சிக்கி தவித்து ஏங்கி வீடு வாசல் காணி பூமி நகை நட்டுக்களை எல்லாம் ஈடு வைக்கும் அளவுக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக. அவர்கள் செஞ்ச பாவங்களை மையமாக வைத்து நீ குத்தம் பிடிச்சிடாத ரஹ்மானே. எனவே யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து என்னென்ன துவாக்களை கேட்கிறாங்களோ எல்லா துவாக்களையும் கபூல் செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக. நமது துவாக்களை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டும் கண்ணியத்திற்குரிய சிறப்பிற்குரிய இந்த இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அஸ்ஸையித் அபூபக்கர் பாஹாஷிம் பா அலவி மௌலானா ஜமலுல்லைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பரக்கத்தை கொண்டும் நம் அனைவருக்கும் எல்லா கேட்ட அனைத்து துஆக்களையும் நீயே கபூலாக்கி தருவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். ஆமீன் பிஃபத்லி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ்ல கடைசி துஆ, கண்ணியமான கடைசி துவாவை நம்முடைய கண்ணியமான இஜ்லான் காசிமி ஹசரத் மௌலவி அவர்கள் இப்பொழுது ஓதுவார்கள். அவங்க எவ்வளவுதான் ஏழாண்டு சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் என்பதையும் சொல்லி அவங்க தான் எங்களோட மூத்த ஆலிமாக இருப்பதனால இந்த இடத்துல ஓதணும். நாங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் சொல்லுவோம்.